COVID situation
இப்படி சிம்பிளாக இல்லாமல் கூட சந்திச்சுட்டு சுவாமியின் ஆசீர்வாதத்தோட துவங்கி பிடிப்போம் வந்து. ஆனால் முக்கியமாக இருந்தால் இந்த இன்னைக்கு நீங்கள் ஓரளவு செய்ய வேண்டியதுதான் நீங்கள் இதுவரை இந்த மாத தொகையை எவ்வளவு பெற்றுக்கொண்டீர்கள் என்பதையும் இதுவரை ஸ்பான்சர் பண்ணார்கள் லெட்டர் கொடுத்தார்கள் உங்களுடைய லெட்டர் வந்து கொடுத்துட்டு அதை ஊக்குவிக்கிறது நீங்கள் இதுமுடிய நீங்கள் அதனுடைய வெளிப்படுத்த நீங்கள் போகலாம். அது ஃபைனலாக ஒரு மீட் பண்ணி தனித்தனியாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு உங்களோட கார்டு கொடுத்து அதை அப்ளை பண்ணி போட்டு நீங்கள் போகலாம். போனால் நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஒவ்வொரு இயரும் மீட் பண்ணுறது தான் விருப்பம் என்றால் உங்களோட நிலைமைகளை சில பேருக்கு சூழ்நிலை காசு சில பேருக்கு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, சில பேர் போகாமல் இருக்கிறீர்கள், சில பேர் கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறீர்கள். அப்படியே நாங்கள் இருந்தாலும் உங்களோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு பதியும். இப்போ இருக்கிறாங்க பதினீங்கன்னா மிச்சாக்களை சந்திச்சு எடுத்த கண்டினியூ பண்ணுவாங்க. சில முறை விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு 1-2 மாதம் சஸ்பென்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச நோயில யூனிவர்சிட்டி போகாமே முக்கிய வாட்டி கருதப்படுறாங்க. அந்த பலவிதமான கதையை நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நிலைமையை நாங்கள் 100% செக் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக்கோட கொடுப்போம் கமிட்டிக்கு. எங்களுக்கு நிலைமை அது அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பெறாமல் இருந்ததுன்னா தயவு செய்து ஒரு 5 நாளைக்கு ஃபீட்பேக் பண்ண சொல்லுவோம். நாங்கள் 10th வரையும் ஓப்பன் பண்ணி விடுறோம். 10th கிரேட்ல ஃபீட்பேக் தராத எல்லாருக்கும் சஸ்பெண்டோட போகிறோம் போயிடுங்க. அப்படியே உங்களுக்கு ஓகே எங்களுடைய மதிப்பீர்கள் நாங்கள் பண்ணிட்டு அவங்களுக்கு ஓகே கட்டமைக்கு நாளைக்கு யூனிவர்சிட்டியில் பண்ண வேண்டிய தொடர்பு படிக்கணுமா, தொழில்நுட்பம் பண்ணிக்கணுமா, ஜூமில் பண்ணிக்கிறாங்க ஜூம்னு சொல்லுவோம். அந்த அட்லீஸ்ட் இமெயிலையோ டெக்ஸ்டையோ உங்களுக்கு ரொம்ப விஷயம் தந்தால் தான் நாங்கள் அதை ஒரு பேச சொல்லலாம். இல்லாட்டி ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ஆன்சரோட ரெஸ்பான்சஸ் இந்த பிள்ளை படிக்கையில் நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் பிரச்சனை எங்களுக்கு தான் இருக்குது. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக கிராமம் இருந்திருந்தா தயவு செய்து அப்படியே சொல்லுங்க. எங்களை உடனடியாக கான்டாக்ட் பண்ணி சந்திக்க தேவையில்லை கட்டாயம். ஆனால் ஃபோன்லையோ இமெயிலையோ பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். சரி நான் விளக்கி ஓகே. அப்போ நீங்கள் நம்ம உங்களுக்கு கூப்பிட போயிடும் எல்லாரும் ஒரு இடத்துல பார்க்கலாது. உங்களுக்கு நம்ம கூப்பிட்டா அந்த போய் அவரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் விட்டா போகலாம். வணக்கம். என் பேர் தர்மோலசிங்கம் பிரியதர்ஷினி. நான் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் இருக்கிறேன். இது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2ஆம் வருடத்தில் படிச்சுட்டு இருக்கிறேன். சமூகவியல் துறையில் சிறப்பு இது படிச்சுட்டு இருக்கிறேன். இந்த லண்டன் கனகதுர்கா அம்மன் கோயிலில் இருந்து எங்களுக்கு இந்த யாழ் விஷனால் உதவித்தொகை மாதம் மாதம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணுற விதத்தில் தான் இந்த இன்டர்வியூக்கு நான் அட்டன் பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், இப்போ படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் தேவைகள் நிறைய இருக்கும். அதில் எங்களுக்கு உதவிக்காண்டி தான் இந்த தொகை தொடங்கியிருக்காங்க. இவங்க தார இந்த பணம் எந்த விதத்தில் உதவியாக இருக்குன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு பல்கலைக்கழகம் தெரியும், பாடசாலை கல்வி மாதிரி இல்லை. நாங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இப்போ குடும்பத்தோட சப்போர்ட்டோட சேர்ந்து எங்களுக்கு இன்னொரு சப்போர்ட் தர மாதிரி இது இருக்குது. பல்கலைக்கழகத்தில் நிறைய நோட்ஸுகளும் சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா ஜூம் கிளாஸில் தெரியும் எல்லாருக்கும் பேக்கேஜெலாம் இவ்வளோ தேவைன்னு சொல்லி, அப்போ அதுக்கு டேட்டாவுக்கு போகிறதும் பார்க்க நோட்ஸுகள் பிரிண்ட் அவுட் எடுத்து அடுத்த அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய இதுக்கு இவங்க தரப்பா உதவித்தொகை எனக்கும் சரி என்ன மாதிரி பல பேருக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குது. இதே மாதிரி அவங்க எனக்கு எப்படி உதவி செய்கிறாங்களோ அதே மாதிரி நான்
இவங்க தார அந்த பணத்தின் மூலம் நான் படித்து எந்த படிப்பால் வந்து சமூகத்துக்கு உதவி செய்வேன்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஏன்னு சொன்னால் தார உதவியை நாங்கள் வீணாக பயன்படுத்தலான்றதுக்காண்டி அவங்க தார உதவி கண்டிப்பாக நான் சமூகத்துக்கு திருப்பி செய்யக்கூடிய மாதிரி இருப்பேன். அந்த வகையில் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க தார உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மாதிரி எனக்கு பின்னால் வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்போ நான் ஓரளவுன்னா என்னை விட நிறைய வறிய பிள்ளைகளும் கூட இருக்கிறாங்க. அவங்களும் தெரிவு செஞ்சு இவங்க உதவி வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பணி வந்து மேன்மேலும் வளரணும். உதவி தேவைப்படுற பிள்ளைகளை வந்து தெரிவு செய்யப்படணும். பல பேருக்கு உதவி தேவைப்பட்டாலும் தெரிவு செய்யப்படுற நிலையில் அவங்க வெளிவர்றதும் இல்லை. அதனால் அப்படியான பிள்ளைகளை வந்து தெரிவு செஞ்சு அவங்களுக்கும் இந்த உதவி போய் சேரணும். அவங்களும் நல்லா படித்து அவங்களுக்கு பின்னால் வர மற்ற சமூகத்துக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். பேர் சங்கவி, யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னா. இந்த ஜால் விஷன் மணியால் பஸ் செலவுகள் அப்புறம் கொப்பியல் பேனல் வாங்க கேஸாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு உதவி செய்கிறாக்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் படித்து முடிச்சுட்டு சமூகத்துக்கு உதாரணமாக இருப்போம். இனி வார ஜெனரேஷனுக்கு உதவி செய்வாங்க. எனது பேர் வந்து லஜீவன். நான் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். யாழ் விஷன் அமைப்பால் வந்து இந்த உதவி திட்டம்ன்றது பல்கலைக்கழக மாணவர்களை ஊக்குவிக்கிற விதத்தில் இருக்குது. அது வந்து எனக்கும் சிறந்த ஒரு வழிகாட்டலாகவும் அமைது. மற்றது எல்லா மாணவர்களையும் உபயோகப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. வழங்கினதுக்கு மிக்க நன்றிகளும் உதவியாகவும் காணப்படுது. நன்றி. என் பேர் வந்து திவ்யா. நான் யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதனியால் படிக்கிறேன். இங்கே வந்து சமுத்தியால் வந்து 3500 ரூபா உதவின்னு சொல்லி லண்டன் கனகதுர்க்க சபாயால் கொடுக்குறவ. அதால் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் படிக்கிறது தேவையான பொருட்களையும் கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி. ஐம் பிஹானி புவனேந்திரன். நான் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலிருந்து படிக்கிறேன். அது இப்போ யாழ் விஷன் என்ற நிறுவனத்தினூடாக எங்களுக்கு மாதாந்தம் 3500 ரூபாய் கொடுப்பனவு செய்வதன் மூலம் எமது கல்வியை இலகுவாக மேலும் கொண்டு செல்லக்கூடியதாக உள்ளது. எனது பெயர் பாலசுப்ரமணியம் கிரிபாலினி. நான் கரவெட்டி விக்னேஸ்வரா கல்லூரியில் படித்து இப்போ பேராதனி பல்கலைக்கழகத்தின் 2ஆம் வருட மாணவியாக இருக்கின்றேன். எனது பல்கலைக்கழக கற்கை நெறிக்கு யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஸ்காலர்ஷிப் நிதியுதவியானது பெரிய ஒரு உதவிகரமானது ஒன்றாக இருக்கின்றது. இத்தருணத்திலே நான் யாழ் விஷன் இந்து மன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் உதவி செய்யும் அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. வணக்கம். இன்று யாழ் விஷன் இந்து மன்றத்தினால் நடத்தப்படும் பல்கலைக்கழகத்துக்கான பண உதவி திட்டத்துக்கான ஒரு 2வது ஆண்டு நிறைவு விழாவை மிக சுருக்கமாக நாட்டின் நிலைமைகளின் காரணமாக லிமிட்டட் குறைந்த அளவு ஒழுங்குகளுடன் மது ஆதீன முதல்வரும் சிவகுரு ஆதீன முதல்வரும் ஆசிரியர்களுடன் இன்று ஆரம்பித்து வைத்தோம். மது பணவி ஸ்ரீ கனதுர்க்கம்மன் ஆலயத்தின் பரிபாலன சபையால் உருவாக்கப்பட்ட இந்த நிதி திட்டத்துக்கு இதுவரை 213 மாணவர்கள் பண உதவி திட்டம் பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு மாதத்துக்கு முதலே அறிவித்து விட்டோம் என்று அந்த டேட்டை கொடுத்து கட்டாயம் வந்து எங்களை சந்திக்க வேண்டும் என்று ரெண்டு விதமான ரீசன் இருந்தது. ஒன்று, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், கடைசி 1.5 வருடமாக நாட்டின் நிலைமைகள் கோவிட் சிச்சுவேஷனால் எல்லா இடங்களிலும் பல்கலைக்கழகம் மூடப்பட்டு பல விதமான விதங்களில் வகுப்புகள் நடந்தது. சில இடங்களுக்கு நடக்காமலும் இருந்தது, ஜூமிலும் நடந்தது. ஆனால் அது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நாங்கள் எல்லாரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவதற்காக சந்தர்ப்பத்தையும் இந்த நிலையில் நாங்கள் உருவாக்கி கொடுத்திருந்தோம். சில காரணங்களால் அம்பாறை பற்றிகளோ ஆக்கள் நாங்கள் 70 பேருக்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். அவைகளை நாங்கள் இன்று வரும்படி கேட்கவில்லை. ரீசன் நாட்டு நிலைமைகளில் அவர்கள் பயணம் செய்தது கஷ்டம். ஆனால்
நோர்த்தில் உள்ள ஆக்கள் மெஜாரிட்டி பீப்புள் அவைகளில் எங்களுக்கு இன்றைக்கு ரெஸ்பாண்ட் வந்து ஒரு 40-50 பேர் தான் வந்திருக்கணும். பல பேருக்கு இன்றைக்கு பரீட்சை லெக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சில பேர் ஆஃப்டர்நூன் வரதுக்கு கேட்டிருக்கணும். மறுபடியால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்தாலும் நாங்கள் முழு பேரையும் சந்திக்கிறதா எங்களுடைய அவா. ஏனென்றால் நாங்கள் அவ்வளோ பேரையும் சந்தித்து அவர்களுடைய ஃபீட்பேக்கை அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன மாதிரி இந்த பண உதவி திட்டத்தை அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது, இன்னும் எத்தனை வருடங்களுக்கு அந்த உதவி தேவை என்பதை நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்கின்றோம். என்றால் நாங்கள் தயாரிக்கின்ற எங்களோட ரிப்போர்ட்டை தான் நாங்கள் கோயில் நிர்வாகத்துக்கு கொடுத்தோம் என்றால் அது பெரிய உதவியாக இருக்கும். அவர்கள் தனித்தனி ஸ்பான்சர் பண்ணுற ஆக்களுக்கு அந்த மெசேஜை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியால் இன்று ஜாழ் விஷன் இந்து மன்றத்தால் நடத்தப்பட்ட நாங்கள் ஜாழ் விஷன் இந்து மன்றம் இந்த இந்த பண உதவி திட்டத்துக்கு கோஆர்டினேட்டராக வேலை செய்கிறபடியால் பண உதவிகள் எங்களுக்காக தான் இந்த மாணவர்களுக்கு போகிறது. அப்படியே நாங்கள் அவைகளை தனித்தனியை சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு விதமான சந்தர்ப்பத்தை தான் இன்று உருவாக்கியுள்ளோம். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஓரளவு சாட்டிஸ்ஃபை, எங்களுக்கு ஒரு சரியான இதை கொடுத்துருக்கிறது. ஏனென்றால் ஒரு 50 பேர் வந்தாலே எங்களுக்கு பெரிய இது இந்த நிலைமையில், நாட்டு நிலைமையில் உதவும் வலிக்கிறதையில் அப்படி இருந்தும் இவ்வளோ பேர் வந்தது எங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறது. இன்னும் பல பேரை எதிர்பார்க்கிறோம். அதிகமாக ஒரு 100-150 பேர் வந்தால் நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக முடிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பண திட்டத்துக்கு முழு உதவியாக நின்று எமக்கு ஊக்குவித்த எமது பரிவான தலைவர் திரு கருணாலிங்கம் அவர்களுக்கு இந்த நிலை நன்றி சொல்ல வேண்டிய நிலைப்பாட்டில் உள்ளோம். அவற்றை முழு முயற்சியால் தான் இந்த திட்டம் ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருந்தது. அப்படியால் அவருக்கு நன்றியை சொல்லி ஐபிசி ஆல்வைஸ் எங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து தங்களால் இயலக்கூடியது எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறபடியால் ஐபிசி நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லி இத்துடன் என்னுடைய முடிக்கிறேன். தேங்க்யூ.